இது வாழைப்பூ வடைக்கு மோர் குழம்புக்கும் வாழைப்பூ வடைக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் காம்பினேஷன். அதுக்கு இதில் ஒரு பச்சை மிளகா, கடலப்பருப்பு, ஒரு 4 கரண்டி எடுத்துருக்கேன், 2 பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, இதையெல்லாம் அரைச்சிட்டு இப்போ வாழைப்பூவை சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை அரைச்சிட்டு கடலப்பருப்பெல்லாம் அரைச்சிட்டு இதை கலந்துட்டு வாழைப்பூ வடை எப்படி சுடலாங்கிறது பார்க்கலாம். இப்போ வாழைப்பூ வடைக்கு வெங்காயம், கொத்தமல்லி தழை இதெல்லாம் போட்டு அரைச்சிருக்கிறோம். அதில் உருண்டை பிடிச்சி வச்சுருக்கேன். எண்ணெய் காயுது, எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். காஞ்சிருச்சு, வடை போட்டுக்கிறேன். இப்போ எடுத்துக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, ஒரு வடையை போட்டுக்கலாம். சுவையான வாழைப்பூ வடை ரெடி ஆயிடுச்சு. மோர் குழம்பும் வாழைப்பூ வடையும் இன்றைக்கி பண்ணி பாருங்கள். மோர் குழம்புக்கு இந்த வடை ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட காம்பினேஷன் நல்லாயிருக்கும். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள்.